இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க நடவடிக்கை எடுப்போம் என்று புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் தொடக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். புதுவை அரசு பொதுப்பணித்துறை சார்பில் நகரின் புல்வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் 55 கோடி மதிப்பீட்டில் புதியதாக குடிநீர் குழாய்கள் அமைக்கும் திட்டத்திற்கான பூமி பூஜை விழா நீடராஜப்பர் வீதியில் நடந்தது. விழாவிற்கு அரசு கொறடா நேரு தலைமை தாங்கிட பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் திட்டத்தை துவக்கி வைத்து பேசுகையில், புதுவை புல்வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் குழாய் பதித்து 30 ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டதால் குழாய்கள் துருப்பிடித்து குடிநீரின் நிறம் மாறியும் உரிய அழுத்தத்துடன் விநியோகம் செய்ய முடியாமல் இருந்ததால் புதிய குழாய்கள் அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட உள்ளதாகவும், இதனால் 75,000 மக்கள் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை பெறுவார்கள். புதுவை மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்க அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும். மேலும் குடிநீர் தட்டுப்பாடின்றி கிடைக்க பொதுப்பணித்துறை மூலம் நடவடிக்கை எடுப்போம் என்று பேசினார். தற்பொழுது 55 கோடி ரூபாய் செலவில் அமைக்கின்ற பணி, இந்த குழாய் அமைக்கின்ற பணியை நாம் இன்று தொடங்கியிருக்கின்றோம். இது 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இந்த பணி நடைபெற இருக்கின்றது. மேலும் இதற்கு தேவையான குடிதண்ணீர் 2 இடங்களில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு அதன் மூலமாக விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் இந்த பணி முடிந்தவுடன் நம்முடைய புதுச்சேரியுடைய நகர பகுதியில் குடிதண்ணீர், நல்ல குடிதண்ணீர், பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர் நம்முடைய மக்களுக்கு சரியான அழுத்தத்தோடு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. விழாவில் வீட்டு வசதி வாரிய தலைவர் மதி, பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் மாந்தையன் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். காவல் நிலையங்களில் புகார் கொடுக்க வரும் மக்களுக்கு காலதாமதம் செய்யாமல் உடனடியாக FIR நகல் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று SP ராமராஜ் அறிவுறுத்தியுள்ளார். புதுவை முத்தியால்பேட்டை ஆறுமுகா திருமண நிலையத்தில் வடக்கு பகுதி சரகத்திற்கு உட்பட்ட 6 காவல் நிலையங்கள், 2 புறக்காவல் நிலையங்களின் அனைத்து காவல்துறையினரின் குறை கேட்பு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இன்ஸ்பெக்டர்கள் அங்கப்பன், ரகுநாயகம், ரங்கநாதன், சிறப்பு அதிரடிப்படை பாஸ்கரதாஸ், மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் அஞ்சம்மா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் SP ராமராஜ் தலைமை தாங்கி காவலர்களின் குறைகளை கேட்டறிந்து பேசுகையில், காவல் நிலையங்களில் புகார் கொடுக்க வருபவர்களின் மனுக்களை சிபாரிசு இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை அலைக்கழிப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும், யார் புகார் கொடுக்க வந்தாலும் புகார் மனுவை உடனடியாக பெற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்து FIR காப்பியை உடனடியாக அவர்களிடம் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இதில் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள், தலைமை காவலர்கள் மற்றும் காவலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை அரசு சார்பில் நடந்த பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு நாள் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை அரசு சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் 48வது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது.
இதனை முன்னிட்டு பாரதி பூங்காவில் உள்ள பாரதிதாசன் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், ராஜவேலு, தியாகராஜன், துணை சபாநாயகர் TPR செல்வம், அரசு கொறடா நேரு, குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மன்னர் மன்னன், நிறுவனர் பாரதி மற்றும் பாரதிதாசன் குடும்பத்தினர் மலரஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து பெருமாள் கோவில் வீதியில் உள்ள பாரதிதாசன் அருங்காட்சியகத்தில் உள்ள பாரதிதாசன் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து மரக்கன்றுகளை நட்டனர். புதுவை மதகடிப்பட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து மின் மோட்டாரை இயக்கி வைத்தார். புதுவை திருபுவனி தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டில் பொதுப்பணித்துறை சார்பில் 2,50,00,000 செலவில் 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா நடந்தது. விழாவில் பிப்டிக் தலைவர் அங்காளன் தலைமையில் அமைச்சர் தியாகராஜன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை திறந்து வைத்து மின் மோட்டாரை இயக்கி வைத்தார். இதனை அடுத்து முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் அப்பகுதியில் மரக்கன்றுகளை நட்டனர். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர், கண்காணிப்பு பொறியாளர் மாந்தையன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சுந்தரராசு, NR காங்கிரஸ் பிரமுகர்கள், துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை அரியாங்குப்பத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை சபாநாயகர் சபாபதி முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுவை மக்களுக்கு முறையாக சுத்திகரிப்பு செய்யப்பட்டு சுவையான மற்றும் தரமான குடிநீர் வழங்கும் நோக்கில் குடிநீர் சுத்திகரிப்பு மையம் அமைக்கப்பட்டு தரமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி அரியாங்குப்பம் காளிக்கோயில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகிலுள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை சட்டப்பேரவைத் தலைவர் சபாபதி முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர், கண்காணிப்பு பொறியாளர் மாத்தையன் மற்றும் அதிகாரிகளும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுவையின் நகரப் பகுதியான அரவிந்தர் வீதியில் கழிவுநீர் வாய்க்கால் பழுதடைந்து சாலையில் கழிவுநீர் ஓடி துர்நாற்றம் வீசுவதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை அரவிந்தர் வீதியில் பழமை வாய்ந்த பெரிய கட்டிடங்கள், சாலை ஓரங்களில் வண்ண மலர்கள் பூத்து குலுங்கும் மரங்கள் என காண்போரை கவரும் வண்ணம் நிழல் தரும் வீதியாக இருப்பதால் பொதுவாக நகரப் பகுதிக்கு வரும் மக்கள் அவ்வீதி வழியாக பெருமளவில் செல்வர். இந்நிலையில் அரவிந்தர் வீதியில் மிஷன் வீதி அருகே உள்ள வாய்க்காலில் பழுது ஏற்பட்டு கழிவுநீர் தேங்கி சாலையில் ஓடுகிறது. இதனால் மிகுந்த துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் நோய் பரவும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவ்வழியே செல்வதையே பொதுமக்கள் தவிர்க்கின்றனர். எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை களித்தீர்த்தால் குப்பத்தில் கலை மற்றும் பண்பாட்டுத் துறைக்கு அமைக்கப்பட்ட புதிய கிளை நூலகத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் கலை மற்றும் பண்பாட்டுத் துறைக்கு ஒரு புதிய அரசு கிளை நூலகம் 16,08,000 மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை சார்பில் கட்டப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் திறப்பு விழா நடந்தது. விழாவில் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிளை நூலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பிப்டிக் தலைவருமான அங்காளன், அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை அரசு சார்பில் இந்திரா நகர் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் வழங்கினார். புதுவை இந்திரா நகர் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரசு சார்பில் மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி துணை முதல்வர் சுப்பராயன் தலைமையில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பலராமன் முன்னிலையில் நடந்தது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பாப்ஸ்கோ தலைவருமான தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டியினை வழங்கினார். விழாவில் விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுவை கூடப்பாக்கத்தில் நடைபெற்ற LDC உள்ளிட்ட பணிகளுக்கு விண்ணப்பித்த கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்சி முகாமினை அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை கூடப்பாக்கத்தில் இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுவை கிளை சார்பில் உள்ளாட்சித்துறை, வேலைவாய்ப்பகம் இணைந்து நடத்திய LDC உள்ளிட்ட பணிகளுக்கான பயிற்சி முகாம் பொது நிர்வாக நிறுவன தலைவர் தனபால் தலைமையில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சீதாராமன் முன்னிலையில் நடைபெற்றது. முகாமில் அமைச்சர் பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்திட அமைச்சர் ராஜவேலு மற்றும் குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன் ஆகியோர் வாழ்த்துரையினையும் வழங்கினர். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் LDC உள்ளிட்ட தேர்வுகளுக்கு விண்ணப்பித்தவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று பயனடைந்தனர்.
10 மாத காலமாக சம்பளம் வழங்கப்படாததால் விரக்தியடைந்த பாசிக் ஊழியர் தீக்குளித்த சம்பவம் வில்லியனூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கரசூர் பாசிக் குடோனில் பணிபுரிந்து வருகிறார். 10 மாத காலமாக சம்பளம் வழங்கப்படாமல் உள்ள நிலையில் பணி முடிந்து திரும்பிய அவரிடம் அவரது மனைவி வீட்டு செலவிற்கு பணம் கேட்டதால் தகராறு ஏற்பட்டது. இதனால் விரக்தி அடைந்த அவர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். தீ உடல் முழுவதும் பரவியதும் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்த அவரை அருகில் இருந்தவர்கள் தீயை அணைத்து புதுவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாசிக் தொழிலாளி தீ குளித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை பாசிக் ஊழியர் தீக்குளிப்பிற்கு அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஏவி சுப்பிரமணியன் கூறுகையில், பாசிக் ஊழியர்களுக்கு கடந்த 10 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாததால் பாசிக் ஊழியர் கிருஷ்ணமூர்த்தி வறுமை காரணமாக தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். ஏற்கனவே இதேபோன்று 2 ஊழியர்கள் தற்கொலை முடிவை தழுவி உள்ளனர். எனவே இதற்கு முழு பொறுப்பை அரசு ஏற்க வேண்டும் என்றும், அதேபோன்று தானே புயல் நிவாரணத்திற்கு 1000 பேருக்கு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தாசில்தார் அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்றால் அங்குள்ள ஊழியர்கள் நிவாரண நிதி கொடுப்பது முடிந்துவிட்டது என கூறுகின்றனர். எனவே புயல் நிவாரணத்திற்கு வழங்கப்பட்ட டோக்கனுக்கு நிவாரண நிதியை அரசு வழங்க வேண்டும் என்று கூறினார். புதுவையில் பிரியாணிக்கு பணம் கேட்டதால் ஓட்டல் உரிமையாளரை தாக்கிய 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை பிள்ளை தோட்டத்தில் ஓட்டல் நடத்தி வரும் கோபால் தமது ஓட்டலில் 3 பேர் வந்து 3 பிரியாணி பொட்டலம் பார்சல் கேட்டபோது அதனை கொடுத்துவிட்டு பணம் கேட்டபோது அவர்கள் எதிரில் உள்ள மது கடையில் சென்று மது வாங்கிவிட்டு திரும்பும் போது பணம் தருவதாக கூறி சென்றனர். அப்போது மீண்டும் 2 பேர் வந்து பிரியாணி கேட்டதால் பணம் கொடுத்தால்தான் பிரியாணி தருவோம் என்று கோபால் கூறியதும் அவர்கள் இருவரும் மற்றும் மது கடையிலிருந்து வந்த 4 கோபாலை தாக்கினர். அதனை தடுக்க வந்த அவரின் மகன் மோகனையும் அடித்தனர். மேலும் ஓட்டலில் இருந்த பொருட்களை கீழே வீசி ரகளை செய்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் திரண்டு வந்து அந்த கும்பலை பிடிக்க முயன்றது. ஆனால் அந்த கும்பல் தப்பி ஓடியது. இந்த சம்பவம் குறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து காயம் அடைந்தவர்களை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு விசாரணை மேற்கொண்டனர். புதுவை டி நகர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பிருந்தாவனம் பகுதிகளில் கொள்ளை திருட்டு பற்றிய விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை SSP ஸ்ரீகாந்த் உத்தரவின்படி காவல்துறையினர் வழங்கினர். புதுவையில் நாளுக்கு நாள் திருட்டு கொள்ளை போன்ற சம்பவங்கள் பெருகிக் கொண்டே வருவதால் அது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த SSP ஸ்ரீகாந்த் துண்டு பிரச்சுரம் தயாரித்து அச்சடித்து அதனை பொதுமக்களிடம் விநியோகிக்கும்படி உத்தரவிட்டார். அதன்படி டி நகர் இன்ஸ்பெக்டர் வீரவல்லவன் தலைமையிலான போலீசார் திருட்டு சம்பவங்களை குறைக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், வீட்டிற்குள் அந்நியர்களை அனுமதிக்காமல் இருப்பது, வெளியூர் செல்லும் போது வீட்டை பூட்டிவிட்டு சென்றால் யார் யாரிடம் தகவல் அளிப்பது, வீட்டில் தனியாக இருக்கும் போது எவ்வாறு பாதுகாப்பாக இருப்பது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் துண்டு பிரச்சுரத்தை பிருந்தாவனம் பகுதியில் வீடு வீடாக சென்று வழங்கினர். மேலும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் எடுத்துரைத்தனர். புதுவை பெரிய வீராம்பட்டினம் மீனவ கிராம மக்களுக்கு தானே புயல் நிவாரணத்தை மீன்வளத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் சபாநாயகர் சபாபதி வழங்கினார். புதுவை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட பெரிய வீராம்பட்டின மீனவ கிராமத்தை சேர்ந்த பயனாளிகளுக்கு நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு மீன்வளத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் 33 கண்ணாடி நுண்ணிழை கட்டுமர பயனாளிகளுக்கு தலா 33,000 வீதம் 10,89,000 ரூபாயினை நிவாரண உதவியாக வழங்கினார். அப்போது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் ராமலட்சுமி மற்றும் துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை வில்லியனூர் விவேகானந்தா அரசு மேல்நிலைப் பள்ளியில் இலவச மிதிவண்டிகளை 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் வழங்கினார். புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் வில்லியனூர் விவேகானந்தா அரசு மேல்நிலைப் பள்ளியில் இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி தலைமை ஆசிரியர் முத்துலிங்கம் தலைமையில் பாலசுந்தரம் முன்னிலையில் நடந்தது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியினை வழங்கினார். அப்போது ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஆசிரியைகள் பலர் உடனிருந்தனர். மாணவ மாணவியர்கள் பங்கேற்று இலவச மிதிவண்டியினை பெற்று பயனடைந்தனர்.
புதுவையில் கேமரா, லேப்டாப் உள்ளிட்ட 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து சென்ற வாலிபர்களை சென்னையில் கைது செய்ததாக எஸ்பி ராமராஜி கூறியுள்ளார். இது தொடர்பாக எஸ்பி ராமராஜி கூறுகையில், பெரிய கடை காவல் நிலையத்தில் ஆதிசெல்வன் என்பவர் சென்னை கோடம்பாக்கத்தில் ஸ்ரீராம் என்ற ஸ்டுடியோவில் வேலை செய்து வரும் தன்னிடம் கடந்த 13ஆம் தேதி சஹீம் என்பவர் 2 கேமராக்கள், 1 லேப்டாப், ஹிட்டாச்சி ப்ரொஜெக்டர் மற்றும் அதற்கு தேவையான பொருட்களை வாடகைக்கு பதிவு செய்ததால் தான் அவற்றை எடுத்துக்கொண்டு வெங்கடா நகரில் உள்ள செந்தில் மஹால் கெஸ்ட் ஹவுஸிற்கு வந்து அவருடன் தங்கியதாகவும், நிகழ்ச்சி நாளைதான், எனவே திரைப்படத்திற்கு செல்லலாம் என்று சஹீம் தன்னை அழைத்துச் சென்றுவிட்டு பாதியில் வேலை இருப்பதாக கூறி வெளியே சென்றதாகவும், திரைப்படம் முடிந்து தங்கியிருந்த இடத்திற்கு வந்து பார்த்தபோது அங்கு அனைத்து பொருட்களும் திருடு போயிருந்ததாகவும், இதுகுறித்து வரவேற்பாளரிடம் கேட்டதற்கு உங்களுடன் தங்கியிருந்த வெங்கடேஷ் குமாருடன் மற்றொருவரும் வந்து அனைத்தையும் எடுத்துச் சென்றதாக கூறியதாகவும் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் நடத்திய விசாரணையில் உபயோகப்படுத்தப்பட்ட செல்போன் எண்கள் சிசிடிவி கேமரா மூலம் துப்பு துலங்கியதில் சென்னையைச் சேர்ந்த அந்தோணி, வெங்கடேஷ்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்ததாகவும், இதில் வெங்கடேஷ்குமார் தான் சஹீம் என்ற பெயரில் ஏமாற்றியதும் தெரியவந்தது. மேலும் அவரிடமிருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கேமரா, லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து கைது செய்து சிறையில் அடைத்ததாகவும், இவ்வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட உதவி ஆய்வாளர் சஜித் மற்றும் காவலர்கள் முகுந்தன், ராஜி ஆகியோரை பாராட்டியதாகவும் அவர் கூறினார். இப்ப ஆக்சுவலா இந்த பையனுக்கு யாருன்னு தெரியாது, முன்ன பின்ன தெரியாது. இந்த ஸ்ரீராம் ஸ்டுடியோவில் வேலை செஞ்ச பையனு அங்கிருந்து வந்தவனுக்கு இவனுக்கு தெரியாது, முகத்தை பார்த்தது கிடையாது. அது திருடுங்கிற நோக்கத்தில் இது எப்படியாவது அபகரிச்சு திருடினுங்கிற நோக்கத்தில் தான் இது மாதிரி பொய்யான பேரை கொடுத்துருக்கான். முகமது சாஹிம்னு கொடுத்துருக்கான். இது மாதிரி முகமது சாஹிம்னு சொல்லி தான் புக் பண்ணியிருக்கான், சொல்லியிருக்கான். அந்த மாதிரி எனக்கு முகமது நான் சாஹிம், நான் பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் பண்ண போகிறேன், அதனால் கேமரா இதெல்லாம் மற்றதெல்லாம் வேணும்னு சொல்லியிருக்கான். ஆனால் ஆக்சுவலாக உண்மையான பேர் வெங்கடேஷ்குமார். ஆனால் பொய்யான அட்ரஸ் கொடுத்து பேரை சொல்லி புக் பண்ணியிருக்கான். புக் பண்ணிவிட்டு இங்கே அவனை அவங்களும் நம்பி அனுப்பியிருக்காங்க. இங்கே ஏமாற்றி இதை எப்படியாவது திருடிட்டு போகணுங்கிறதுனால போய் சினிமா தியேட்டரில் போய் உட்கார வச்சுட்டு அந்த சாவி தெரியாமல் எடுத்து, அவனுக்கு தெரியாமல் ரூம் சாவி எடுத்து ரூமை திறந்து இருக்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு அவன் அந்தோனி ஃப்ரெண்டு மூலமாக அவன் கார் எடுத்து இந்த காரில் எல்லா பொருளையும் ஏற்றிட்டு போயிட்டான். புதுவை கொரவழிமேடு KR சுப்பிரமணிய படையாச்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் அரசு சார்பில் இலவச மிதிவண்டிகளை அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் கொரவழிமேடு KR சுப்பிரமணிய படையாச்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு சென்ற ஆண்டு 9ஆம் வகுப்பும் தற்போது 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியினை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மாணவர்கள் பங்கேற்று இலவச சைக்கிள்களை பெற்று பயனடைந்தனர். புதுவை பல்கலைக்கழகத்தில் தெற்காசிய பயிற்சி மையம் சார்பில் நடைபெற்ற தெற்காசிய நாடுகளில் நதிநீர் பகிர்வு என்ற கருத்தரங்கின் நிறைவு விழா நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழகத்தில் யுனெஸ்கோ, யுமிசார்க் மற்றும் தெற்காசிய பயிற்சி மையம் சார்பில் தெற்காசிய நாடுகளில் நதிநீர் பகிர்வு என்ற தலைப்பில் கருத்தரங்கு கடந்த 3 நாள்களாக நடந்து அதற்கான நிறைவு விழா நடைபெற்றது. யுமிசார்க் இயக்குநர் பேராசிரியர் ஜா துவக்க உரை ஆற்றிய விழாவில் முன்னாள் டீன் பேராசிரியர் சம்பந்தம் தலைமையேற்று தலைமையுரையினையும், உதவி பேராசிரியர் பிரமோத் குமார் விளக்க உரையினையும், பேராசிரியர் யுரிகோ வாழ்த்துரையினையும் வழங்கினர். பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்ற விழாவின் நிறைவில் துறை பேராசிரியர் பிஸ்வாஸ் நன்றி கூறினார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் இந்திய சமூகத்தில் நரம்பியல் கோளாறுகள் ஏற்படுத்தும் பாதிப்புகள் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நரம்பியல் துறை சார்பில் நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் கருத்தரங்கு கூடத்தில் நரம்பியல் துறை சார்பில் இந்திய சமூகத்தில் நரம்பியல் கோளாறுகள் ஏற்படுத்தும் பாதிப்புகள் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு டெல்லி நரம்பியல் துறை பேராசிரியரும் பெங்களூர் நரம்பியல் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநருமான டாக்டர் கௌரி தேவி ஜிப்மர் மருத்துவமனை நரம்பியல் பிரிவிற்கு வருகை தந்து ஆய்வு செய்தார். பின்னர் கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நரம்பியல் கோளாறுகள் குறித்தும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் விளக்கினார். இதில் ஜிப்மர் மருத்துவமனை முன்னாள் இயக்குநர் டாக்டர் சுப்பாராவ் உள்பட மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.